இருந்தாலும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தாரு அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா இருந்தாலும் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, ஒரு முதலமைச்சர் கிடையாது, ஒரு சாதிக்கு வந்து தலைவர் கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் இன்னி வரைக்குமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆளாவே பேசப்பட்டுட்டே இருக்காது. காரணம் என்னன்னா, பொம்பளை பிள்ளைங்க கையில கரண்டியை பிடிக்கிட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்னாரு. நீங்க யாருக்கும் அடிமையானவங்க கிடையாது, நீங்க சுதந்திரமான ராணிகள்னு சொன்னாரு. உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும், உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதெல்லாம் பெரிய காரணம் கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொன்னார்ல, அதுதான் இவர் சர்ச்சைக்கான ஒரு ஆளா பார்க்க போறதுக்கான ஒரு பெரிய காரணமே. அது ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னு யோசிச்சு பார்த்தா, இப்பதானே கோவில்கள் அன்னதானம்லாம், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுல. பசியில 4 பேர் துடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம கோவில் உண்டியில தான் போய் போடுவேன் நீ சொன்னேன்னா, கடவுளே இல்லன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கலகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சாரு. வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் கடவுள் இல்லன்னு சொல்லாம மனுஷனுக்கு செய்யறதுதான் கடவுள் அடையறதுக்கான வழின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் எவனும் காதுல வாங்கல. ஆனா கடவுளே இல்லன்னு ஒருத்தன் சொன்ன உடனே எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆள் போட்டு வச்ச விதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரையும் பார்த்து உங்க சாதி என்னன்னு அப்ப கேட்ட மாதிரி கேட்க முடியாது. அந்த காலத்துல ரொம்ப வெளிப்படையா கேட்ட கேள்வியா இப்ப ரொம்ப தயக்கத்தோடையும் பயத்தோடையும் கேட்கறதுக்கான காரணம் யாருன்னா இந்த ஆளுதான்.